இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் வச்சு நிறையா பொய் பித்தலாட்டங்கள் அநியாய அக்கிரமம் நடந்துச்சு. நான் 2014 உள்ள நுழைஞ்சேன். எல்லாம் அந்த லைக் பேஜுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ்புக்கில் அந்த நான் சாயும் தொழில்னா வேறு யாரும் சாய்ந்தால் தகுமாங்கிற மாதிரி அந்த ஜில்லுன்னு ஒரு காதல் அதில் வர்ற மாதிரி, அப்புறம் நிறைய லைக் பேஜுகள்லாம் இருந்துச்சு. எல்லா விதமான லைக் பேஜ், ஜிம்முக்கு போகிறதுலேருந்து செக்ஸ் வீடியோ வரைக்கும் இப்படி நிறைய லைக் பேஜுங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கி காலி பண்ணேன். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அது இதுன்னு அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டு எல்லா லைக் பேஜை விட்டு வெளில வந்துட்டேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னு பார்த்தாக்கா, இங்கே நடக்கிற பித்தலாட்டங்கள். எதையாவது ஒன்று போஸ்ட் பண்ணி வச்சுவிட்டு யார் தலையிலையாவது மண்ணள்ளி போட்டு விட்டு பொள்ளாச்சியில் எத்தனை பொண்ணுங்க சீரழிஞ்சு போய் 100 பொண்ணுங்க கிட்ட சீரழிஞ்சு போய் இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இந்த பல்லையவனை கொஞ்சம் நஞ்சம் அநியாய அக்கிரமம் பண்ணல. இந்த பணக்காரங்களுக்கு பூரா கூட்டி கொடுக்குறது இந்த பல்லையவனை தான். பொம்பளைங்களை கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு